மட்டன் ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு இடித்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி ஒரு ஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன். இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குனிங்கன்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 4 விசில் வேக வச்சு அந்த மட்டன் நீரலை இதில் போட்டு நல்லா வந்து பரட்டிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இதில் உப்பு போட்டு முன்னாடி நான் வெங்காயத்தில் வதக்கிட்டேன். ஸோ உப்பு பத்தலை, அதனால் இப்போ இந்த 2வது வேற போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இந்த தண்ணி வத்துற அளவு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டான மட்டன் ஈரல் வந்து ரெடி ஆயிரும். இதை தோசைக்கு, இட்லிக்கு, ஈவன் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு மதியம் ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பிளட்டு ஊறாதவங்களுக்கு வந்து இந்த சாப்பிட்டா நல்லா பிளட் ஊறும், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுமே நல்லா மையாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு புதுமையான ரெசிபியில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.